சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகம் வந்துட்டு திரும்பவும் போஸ் பேச்ச கேட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி போஸ் வந்துட்டு ஆறுமுகத்தை எப்படியாவது பழையபடி கெட்டவனா ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் சரக்கு வாங்கி கொடுத்து ஆறுமுகத்தை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. டெய்லியும் ஆறுமுகம் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறாரு. இது சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குறாங்க. என்னங்க, நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டின்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னடானா திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை கண்மணி, இன்னைக்கும் அவங்க வந்து கூப்பிட்டாங்க, அதனால குடிக்க வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட ஆறுமுகம் சொல்லவும் உடனே கண்மணி வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேலே நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. இங்கே ஆறுமுகமும் வந்துட்டு கண்மணி அழுகிறத பார்த்துட்டு இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்து மறுநாள் காலையில் எந்திரிச்சதுல இருந்து ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி பேசவே இல்லை. உடனே ஆறுமுகம் வந்துட்டு கண்மணி, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு போய் நீ என்கிட்ட பேசவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நான் உங்களுக்காக இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிடல, ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இதோட உங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கடைக்கு போய் வேலையை பார்த்துட்டு வராரு. அப்பந்தான் பார்த்தா போஸ் வந்துட்டு திரும்பவும் ஆறுமுகத்தை குடிக்க கூப்பிடுறாரு. இல்லை மச்சான், நான் குடிக்க வரல, இந்த மாதிரி கண்மணி ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் இந்த பொம்பளைங்களே இப்படிதான் மாப்பிள, நீங்க வாங்க, அதுக்குன்னு நம்ம குடிக்காம இருக்க முடியுமா, மச்சான் சொல்றேன் இல்ல, வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சு திரும்பவும் வந்து ஆறுமுகத்துக்கு தண்ணி வாங்கி கொடுத்து குடிக்க வச்சிடுறாரு. திரும்பவும் ஆறுமுகம் வந்துட்டு வீட்டுக்கு போதையில வரதை பார்த்துட்டு கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் பண்றது உங்களை, நான் உங்களை போய் கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு, மற்றவங்க சொன்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப கோபமா பேசவும் ஆறுமுகம் வந்துட்டு கண்மணிய பதிலுக்கு திட்டி விட்டுடுறாரு. ஆறுமுகம் திட்டவும் கண்மணி அழுதுகிட்டே படுத்துடுறாங்க. ஆறுமுகமும் குடி போதையில படுத்துடுறாரு. கண்மணியை பார்த்தா நைட் ஃபுல்லா தூங்கல, அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியே உட்கார்ந்துருக்காங்க. இங்க அவுட் ஹவுஸ்ல பார்த்தா தமிழ் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வெளியே படுத்திருக்காரு. அப்பந்தான் ஜன்னல் வழியா தமிழ் பாக்குறாங்க. என்னது, அங்க உட்கார்ந்து இருக்கிறது கண்மணி மாதிரி இருக்கே, இந்த நேரத்துல கண்மணி எதுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே, என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. தமிழ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வரவும் என்ன இது, தமிழ்ச்செல்வி அண்ணி இப்போ ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இங்க இருந்து தமிழை பார்த்து கைய அசைக்கிறாங்க. இங்க தமிழால வெளியே எந்திரிச்சு போக முடியல, அதனால உள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. இங்க வா கண்மணி, வீட்டுக்கு வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய தமிழ் கூப்பிடுறாங்க. கண்மணியும் வந்துட்டு இங்க அவுட் ஹவுஸுக்கு வராங்க. சேது வெளியே தூங்கிக்கிட்டு இருக்காரு. கண்மணி வரவும் என்ன கண்மணி ஒரு மாதிரியா இருக்க, நீ ஏன் இன்னமும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் கண்மணி வந்துட்டு அழுதுகிட்டே நடந்த விஷயத்த தமிழ் கிட்ட சொல்றாங்க. அண்ணி, இந்த மாதிரி அவரு டெய்லியும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு அண்ணி, டெய்லியும் குடிச்சிட்டு வந்து கண்டபடி பேசுறாரு அண்ணி அப்படின்னு கண்மணி சொல்லவும் இங்க தமிழுக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. என்ன கண்மணி சொல்ற, ஆறுமுகம் அண்ணன் டெய்லியும் குடிச்சிட்டு வராரா அப்படின்னு தமிழ் அதிர்ச்சியோட கேட்கவும் ஆமா அண்ணி, அவரு டெய்லியும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு,
ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்போது ஃப்ரெண்டோட பார்ட்டி அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா அன்னையில இருந்து அவர் தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் இங்க தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. சரி கண்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு தமிழ் வந்துட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா மறுநாள் தமிழ் வந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க. என்னம்மா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வாராரு. அண்ணே, என்னனே உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வரதா கண்மணி என்கிட்ட சொல்லி அழுதா அப்படின்னு தமிழ் சொல்லவும், தப்புதாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு அண்ணே, என்னனே உங்களை நம்பி அவ கழுத்தை நீட்டி இருக்கா. எவ்வளவோ தடைகளை தாண்டி கண்மணி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆறுமுகத்துக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிமா தமிழே, நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போயிடுறாரு. இருந்தாலும் தமிழுக்கு சந்தேகமாவே இருக்கு. உடனே கருப்பை கூப்பிட்டு, அண்ணே, நீங்க ஆறுமுக அண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவரு யார் கூட பழகுறாருன்னு பாருங்க, அவரு டெய்லியும் குடிச்சிட்டு வரதா கண்மணி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க கருப்புக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னம்மா சொல்ற, அந்த ஆறுமுகம் டெய்லியும் குடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்து பார்த்தா அன்னைக்கு நைட்டும் ஆறுமுகம் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வாராரு. உடனே கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்தை நடு வீட்டில் வச்சு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியோட சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அப்பா, இவர் டெய்லியும் குடிச்சிட்டு வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லவும், அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இவர் டெய்லியும் குடிச்சிட்டு வராருப்பா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. உடனே ஆறுமுகத்தை ராஜாங்கம் அடிக்க போறாரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ கருப்பு கூட்டிக்கிட்டு வராரு. இங்க சேதுவும் வந்துட்டு கோவப்பட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாரு. அப்பந்தான், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டியா? என் தங்கச்சிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சதே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆறுமுகம் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி அவரா விருப்பப்பட்டு டெய்லியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரல. அவரை இப்படி டெய்லியும் குடிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், உடனே சாவித்திரி வந்துட்டு, இவன் என்ன பெரிய யோக்கியனா? இவனே ஒரு குடியார பையன், இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வந்துட்டியா? இவனுக்கு ஒருத்தர் ஊத்தி வேற விடணுமா? இவனா குடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு போனை எடுத்து காட்டுறாங்க. இங்க பாருங்க மாமா, போஸ் தான் இந்த எல்லா வேலையும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த போஸை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்படுறாரு. அப்பந்தான் பார்த்தா கருப்பு வந்துட்டு போஸை தரன்னு இழுத்துட்டு வராரு. போஸை பார்த்தா சரியான குடி போதையில இருக்காரு. உடனே ஈஸ்வரி ஓடி வராங்க. என்னடி, என் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க? அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே இருக்கான், அவனை போய் ஏண்டி வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி என் புள்ள வாழ்க்கையவே வீணாக்கிட்டியேடி படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, நான் ஒன்றும் உங்க பிள்ளையோட வாழ்க்கைய வீணாக்கல, உங்க புள்ளதான் இப்போ கண்மணியோட வாழ்க்கைய அழிக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், உடனே தமிழ் வந்துட்டு போனை எடுத்து காட்டவும் ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு போஸ் கன்னத்துல சப்பு சப்புன்னு 4 அறை விடுறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் போஸை வெளுத்து எடுத்துடுறாரு. இங்க எல்லாரும் போஸை போட்டு அடி வெளுக்கவும் ஈஸ்வரி வந்துட்டு, என் பிள்ளைய விட்டுருங்க, அவன் இனிமே
தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரியும் போஸை அடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ற காரியத்தை உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? எல்லார்கிட்டையும் இப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போஸை ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸை அடிக்க போறாரு. உடனே ராஜாங்கம் வந்துட்டு விடு சேது, அதான் அவனை போட்டு அடிச்சாச்சுல, இனிமே ஏதாவது பண்ணனானா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆறுமுகத்துக்கிட்ட இனிமே நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற, அவன் குடிக்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஆறுமுகத்தை சத்தம் போடுறாரு. சரி இனிமே ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எல்லாரும் சத்தம் போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு இந்த தமிழ்ச்செல்வியால தான் நம்ம புள்ள எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறான், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.